ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வந்து என் ஹஸ்பண்டோட சமையல் தான். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. சரி அவங்களா வந்து நம்ம பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம வேணான்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் சரி பண்ணலான்னு விட்டேன். நம்மளோட கொஞ்சம் கஷ்டமாக அவங்களுக்கு தெரியட்டுமே, அதனால் நீங்களே சமைங்கன்னு. அப்போ தானே வீட்டில் இருக்கிற பொருள் என்ன இருக்குது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்போ கேள்வியெலாம் வரும், என்ன இது கம்மியாக இருக்குது, என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்களா, அதை கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறது. அவங்களே சமைச்சு விட்டால் தான், என்ன இவ்வளோ சீக்கிரமாக காலியாகுது, நீ சும்மா கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும்ல. அதுக்கு தான் அவங்களும் சமைக்க விட்டால் அவங்களுக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி கருவாடு தொக்கு தான் அவர் வைக்கிறாரு. சரி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. என் சின்ன பொண்ணு அடங்கவே அடங்க மாட்டாங்க, எல்லார் வீட்லேயும் இந்த சின்ன பொண்ணு தான் இல்லை. சரி வாங்க அவர் எப்படி செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. என் பொண்ணு தாங்க முதல்ல டேஸ்ட்டு பண்ணுறா. உண்மையாலே செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது.